வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு தெளிவு வேணும். என்ன தெளிவுன்னு கேட்குறீங்களா? எண்ணத்தில் தாங்க தெளிவு வேணும். எண்ணத்தில் என்ன தெளிவு வேணும்? நமக்கு என்ன வேணுங்கிறத தெளிவு வேணும். சிலருக்கு பொருளாதார தேவைகள், சிலருக்கு ஆரோக்கியத்தில் தேவைகள், சிலருக்கு உறவுகளில் தேவைகள். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவைகளும் மாறிக்கிட்டே இருக்குது. நமக்கு எல்லாமே தேவைப்படுகிறது. ஆரோக்கியம் தேவைப்படுகிறது, பொருளாதாரம் தேவைப்படுகிறது. எல்லாமே தேவைப்பட்டாலும் அதில் ரொம்ப முக்கியமாக இப்போதைக்கு இம்மீடியட்டாக உங்களுக்கு என்ன தேவைன்றதுல ஒரு தெளிவு வேண்டும். இது எனக்கு இப்போ உடனே கிடச்சிட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா, இதுதான்ப்பா நான் தேடிட்டு இருக்கேன், இதுதான்ப்பா எனக்கு வேணும், இம்மீடியட்டாக இது எனக்கு வேணும் அப்படின்ற ஒரு தேவை, எது தேவையோ அது தெளிவாக தெரிய வேண்டும். இது ஒன்று கிடச்சிட்டா அடுத்தடுத்த நிலை எனக்கு வந்துடும் அப்படின்றதுல நமக்கு ஒரு தெளிவு வேண்டும். இதை எழுதின பிறகு அடுத்தது நமக்கு என்ன தேவைன்னு எழுதி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அது ஏன் தேவைப்படுகிறதுன்னு எழுதணும். இப்ப நமக்கு என்ன தேவைப்படுகிறதுங்கிறத ஒரு வார்த்தையில் எழுதியிருக்கலாம். ஆனா ஏன் தேவைப்படுகிறதுங்கிறத கொஞ்சம் விளக்கமாவே எழுதியிருக்க வேண்டும். ஏன் தேவைப்படுகிறது அப்படிங்கிறத தெளிவா விளக்கமா எழுதிட்டு அதை அப்படியே சுருக்கமா எழுதிக்கோங்க. ஒரு 2 லைன் இல்லைன்னா 3 லைன்ல எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எது தேவைப்படுகிறது, செகண்ட் ஏன் தேவைப்படுகிறது. இத ஒரு ஒயிட் பேப்பர்ல எழுதிக்கோங்க. அன்ரூல்டு ஒயிட் ஷீட்ல எழுதிக்கோங்க. இன்னொரு A4 ஒயிட் ஷீட் எடுத்துக்கோங்க. இது நீங்க நோட்ல இருந்து கிழிச்ச பேப்பரா இருக்கக்கூடாது. பிளெயின் அன்ரூல்டு ஒயிட் ஷீட் எடுத்துக்கோங்க. இதுல ஒரு முக்கோணம் வரைஞ்சுக்கோங்க. 3 பக்கமும் சமமாக இருக்கக்கூடிய அளவுக்கு முக்கோணமாக இருக்க வேண்டும். இந்த முக்கோணத்தோட கார்னர்ல ஒரு கார்னர்ல 3, இரண்டாவது கார்னர்ல 6, இன்னொரு கார்னர்ல 9. இதை எழுதிக்கிட்டு அந்த முக்கோணத்துக்கு நடுவுல நம்ம எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா, நமக்கு என்ன தேவை, அது ஏன் தேவைப்படுகிறது எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஷீட்டை வச்சிருங்க. மடிச்சு வச்சாலும் பரவாயில்ல, இல்ல ஓப்பனா வச்சாலும் பரவாயில்ல. முக்கோணத்துடைய ரைட் கார்னர்ல 3, லெஃப்ட் கார்னர்ல 6, மேல டாப் கார்னர்ல 9. இந்த 9 அப்படின்னு எழுதி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த டாப் கார்னர் கிழக்கு திசையை நோக்கி இருந்தா ரொம்ப சிறப்பாக இருக்கும். பேப்பர்ல வச்சா பறந்துடும் அப்படின்னா நீங்க ஒரு அட்டையில கூட அதை ஒட்டி வச்சுக்கலாம். அந்த முக்கோண ஷீட்டை அட்டையில ஒட்டி வச்சுக்கோங்க. நீங்க எழுதிருக்கீங்க பார்த்தீங்களா எது தேவை ஏன் தேவைன்னு, அதையும் அந்த முக்கோணத்துக்கு நடுவில் ஒட்டி வச்சிருங்க. இந்த 3, 6, 9 அப்படிங்கிறது பிரபஞ்சத்தோட நம்மளை டைரக்டா கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு அருமையான எண். கிரகங்கள் பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னா 3ங்கிறது செவ்வாய், 6ங்கிறது சுக்கிரன், 9ங்கிறது கேது. செவ்வாய் அப்படின்னா அங்காரகன், அங்கம்னா உடம்பு, நம்ம உடல் சம்பந்தப்பட்டது. 6 சுக்கிரன், சுகபோகமான வாழ்க்கை தரக்கூடியது. 9 கேது, கேதுங்கிறது ஞானக்காரகன். நமக்கு எது வேணுமோ அதை நம்ம அடையறதுக்கு ஞானத்தை கொடுத்து அதை நம்ம அனுபவிக்கிறதுக்கு சுக்கிரன் எனர்ஜியும் கொடுத்து இந்த உடம்பால தான் அனுபவிக்க போறோம் மகிழ்ச்சியான தருணங்களை. அப்ப இந்த உடம்புக்கு ஹெல்த், ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய இந்த அருமையான எண் தான் 3, 6, 9. இதை நீங்க பொருளாதாரத்துக்காகவும் பயன்படுத்தலாம், உங்க உடல் ஆரோக்கியத்துக்காகவும் பயன்படுத்தலாம், உங்களுக்கு என்ன வேணுமோ அதற்காக பயன்படுத்தலாம். இது மட்டும் இல்லைங்க, ரூபாய் நோட்டுல உங்களுக்கு முதல் 3 எழுத்துக்கள் அல்லது கடைசி 3 எழுத்துக்கள் 369 கிடைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தனியா எடுத்து வச்சுக்கோங்க. பிரபஞ்ச ஆற்றல் ஈர்க்கக்கூடிய சக்தி கொண்ட நோட்டா இருக்கும். உங்களுக்கு எது வேண்டுமோ அதை உங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி தரக்கூடிய ரூபாய் நோட்டாக இருக்கும். நீங்க இந்த ரூபாய் நோட்டை உங்க கூட எப்பயுமே வேலட்ல வச்சுக்கோங்க. உங்களுக்கு பொருளாதார உயர்வு வேண்டும் என்றால் உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும், எத்தனை நாளுக்குள்ள வேணும், அதாவது எண்ணிக்கை வேணும் அப்படின்றது தெளிவா எழுதி ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சின்ன முக்கோணம் வரைஞ்சுக்கோங்க. அந்த முக்கோணத்தில் 369 எழுதிக்கோங்க. அந்த பேப்பரையும் உங்களுக்கு எவ்வளவு பொருளாதாரம் வேணும், பணம் வேணும் நீங்க எழுதிருக்கீங்களோ அந்த பேப்பரையும் இந்த 369 போட்ட ரூபாய் நோட்டு இருக்கு பாத்தீங்களா, 3த்தையும் சேர்த்து உங்க வேலட்ல வச்சுக்கோங்க. முக்கோணமே தனி ஒரு எனர்ஜி, அதுல 369 இன்னும் எனர்ஜி, அதுல ரூபாய் நோட்ல 369 போட்டிருக்கிற ரூபாய் நோட்டு அது இன்னும் சக்தி வாய்ந்தது. எல்லா சக்தியும் சேர்ந்து நமக்கு என்ன தேவைப்படுகிறதோ அதை நம்மிடம் சேர்ப்பார்கள். இந்த 369 இந்த எண்கள் நிறைய ரகசியங்கள் கொண்டது. இந்த எண்களை உபயோகப்படுத்தி நமக்கு என்ன வேணுமோ அதை அட்ராக்ட் பண்ணிக்க முடியும். இதை பத்தி வேற ஏதாவது இன்னும் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கை சிறப்பாகவும் செழிப்பாகவும் ஆனந்தமாகவும் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் சாதனை வாழ்க்கையாக மாறுவதற்கு வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.